முள்ளங்கியை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து முள்ளங்கிலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.